வாழ்க வளமுடன். இயற்கை நேதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. நான் ஃபஸ்ட்டு வாணியம்பாடியில் முருகப்பா மெர்கா பிரமிடு ஸ்டார்ட் பண்ணாங்க. திறப்பிழாவுக்கு போகணுன்னு நினச்சிருந்தேன். என்னை ஆக்ஷன் பார்த்துக்கு யாரும் இல்லை, எனக்கு தனியாக போகவும் தெரியாது. அப்போது பத்ரிநாராயண் சார், அவங்க மிஸ்ஸஸ் அமர்தவள்ளி, அவங்க தான் எனக்கு கிளாஸ் எடுத்தவங்க. அவங்க நாளைக்கு போகிறேன்னா இன்றைக்கி நைட் ஃபோன் பண்ணாங்க. நீ மட்டும் வர காரில் இடம் இருக்குது வரியான்னாங்க. சரி வரேன் சார்ன்னு சொன்னேன். அப்போது அவங்க ஆக்ஷன் போனாங்க. ஆக்ஷன் போயிட்டு அங்கே முன்னாடி எல்லாம் பேசுவாங்கள்ல, அது மாதிரி உட்காந்து பேசும்போது நான் கேட்டேன், சார் நான் இப்போ தான் புதுசு, ஒரு 6 மாதம் ஆறுது, என்னை விஐபி இடத்துல உட்கார வைப்பீங்களான்னு கேட்டேன். அப்போ ஏன் அது மாதிரி கேட்குறேன்னு, இல்லை சார் ஃப்ரண்ட்டில் விஐபி தானே வருவாங்க, அப்போ நான் புதுசு தானே, அப்போ நான் எங்கெல்லாம் எங்கே உட்கார வைப்பீங்க, லாஸ்ட்டு தானே சிரிச்சார். இல்லைம்மா இது எல்லாம் ஒன்று தான்னாங்க. அதை கேட்டுனே இந்த சுனிதா மேடம் என்ன பண்ணாங்க, நான் கை பிடிச்சி ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுருந்தாங்க. உட்கார வச்சு 5 நிமிஷம் ஒருத்தர் பேசியிருந்தார், போலீஸ்கார் பேசியிருந்தார். உடனே என்ன பண்ணார், அந்த சுனிதா மேடம் இழுத்து இந்த மை குத்துட்டு இருந்தால் நீ பேசுன்ட்டாங்க. இப்போ நீங்களாம் என்ன நினைப்பீங்க, எதுவுமே தெரியாமல் ஓரளவு தானே எங்கள் அந்த அனுபவத்தை வச்சு தானே பேச முடியும். அப்போ எனக்கு ஒன்றும் தெரியலன்னா சரி என்ன பேசுகிறேன், நீ அனுப்பிச்சு சொன்னல காரில் வரும்போது அதை தான் நீ சொல்லணும், வேறு எதுவுமே இல்லை, நீ பேசுறதுன்னு தனி கிடையாது எதுவும் அப்படின்னாங்க. அவங்க மை குத்து பேச சொன்னாங்க. நான் சொன்ன முதல்ல அந்த பையன் சொன்னல, அவன் அனுபவிச்சுது. ரெண்டாவது இங்கே ஒரு நூல் கோக்கே தெரிலப்பா என்ன பண்ணுறதுனாங்க. அவங்களுக்கு கண்ணாடி வாங்கி கொடுத்தேன். எது பிரமிட் கண்ணாடி 200 சொல்லிட்டப்போ அவங்க போட்டு பார்த்துட்டு அந்த இப்போ நல்லாவே தெரியுது, நூல்லாம் நல்லா கோக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதேமாரி ஃப்ரண்ட்டில் ஒரு பையன் தான் கடை வச்சுருந்தாங்க. அந்த பையன் தான், மாஸ்டர் எனக்கு கூட கொஞ்சம் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னான். சரி நான் அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தேன், எதே கேப்பு. அவன் போட்டு பார்த்துட்டு படிக்கிறேன்னா எனக்கு அதை போட்டால் நல்லா தூங்கணும், எத்தினா தூங்க மாட்டேன், நல்லா தூக்கம் வந்ததுன்னா. கொஞ்சம் ஒரு 10 நாள் ஆச்சு. உடனே அவன் தம்பி எங்கள் அண்ணன்லாம் வேஸ்ட்டுக்கு நீ குத்துது, நான் எங்கள் அண்ணன் வாங்கி நான் போட்டு படிக்கிறேன் எல்லாத்துலையும் ஃபஸ்ட் மார்க் எடுத்து, எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுன்னா அந்த பையன். சரி இவ்வளவு தான்ட்டு. இப்போ இது அங்கே வாணியம்பாடியில் சொன்னேன். எதுக்கு சொன்னால் பத்ரிநாராயண் சொன்னார், நீ தொண்டு செய்யணும் அப்படின்னு. தொண்டுன்னா தான் சார்ண்ணேன். இது மாதிரி மற்றவங்களுக்கு நீ உனக்கு என்ன தெரியுதோ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடு, இதுதான் தொண்டுன்னு. சார் அதுக்கு தான் சார் காத்திருந்தேன், நான் சும்மா கொடுக்கணும் யாரும் வரமாட்டேன்றாங்க சார் அப்படின்னா. அப்படியா, இனி வருவாங்க பாரு, மெடிடேஷன் பண்ணுறீங்கள இனி வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அதான் சொன்னேன், சில எல்லாம் மேடை ஏறி பேசுகிற பயப்படுவாங்க நிறைய ஜனங்களை பார்த்து. எனக்கு அந்த பயம் தெரியல, ஏன்னா அனுபவத்தை தானே கேட்டாங்க. அப்போ எனக்கு எதுவும் பயம் வரணும், நான் அனுபவிச்சது யார் யாருக்கு என்ன செஞ்சேன், அவங்க என்ன பயனடைஞ்சாங்கத்தை மட்டும்தான் பேசணும், அதை மட்டும் பேசினேன். அப்போது இவர் இருக்கார்ல விஜய் சார், அவரோட அம்மா அப்போ இருந்தாங்க, பிரதீப் விஜய் சாரோட அம்மா. அவங்க பேசிட்டு எல்லாம் இதுவாண்ட ஹாலாண்ட வந்துட்டோம். வந்த உடனே அவங்க சொன்னாங்க, நீங்கள் பேசும்போது நான் உங்கள் கண்ணையே பார்த்தேன்னாங்க. எனக்கு வேறு பயம் வந்துச்சு, நான் இவங்க கண்ணை பார்த்தேன்னா அப்போ நம்ம பேசுறது தப்பாக பேசிட்டோமா இல்லை வேறு மாதிரி பேசணுமா, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அப்படின்னா என்னங்கன்னு கேட்டேன். என் கண்ணை பார்த்தா அதுக்கு என்ன விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னா. இல்லை நீ சூப்பராக கிராமத்து பாஷையில் பேசினாலும் அந்த ஒரு நிறுத்தி நிதானமாக பேச கடகடன்னு பேசின பாரு, அதாவது கண்ணை பார்த்து உண்மை அதுதான். அதான் சொல்லுவாங்கள்ல, கண்ணை பார்த்து பேசி கண்ணை பார்த்து பேசுங்க, அதுக்கு அர்த்தம் இதாம்மா அப்படின்னாங்க. ஓஹோ அப்படியா, எனக்கு இது வரைக்கும் தெரியாதுங்க. நான் பயந்துட்டேன், என்னடா நான் தான் சரியாக பேசலையோன்னு நினச்சினேன். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் யூடியூப்பில் போட்டாங்க அதை பேசுறது. எதுக்கு சொன்னேன், இப்போ அந்த அனுபவம் இப்போ பேர் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் பணம் இருக்குது, ஆக்ஷன் பார்த்துக்க ஆள் இல்லை. அப்போ நான் பத்திரிஞ்சு தான் கேட்டேன், ஏன் எனக்கு அங்கே போக இது அருகதை இல்லையா எப்படின்னு தான். எனக்கு எதுவுமே நோத்திர சொல்ல மாட்டேன், எனக்கு அருகதை இல்லையான்னு நான் கேட்பேன். ஆனால் ரிசல்ட் எனக்கு 2 நாள் வரும், 4 நாள் வந்துடும், அதுக்கு என்னன்றதும் தெரிஞ்சுப்பேன் நான். அப்போது அந்த என்ன பண்ணுங்க, இந்த ரிசல்ட் இதில் வந்துடுச்சா, அடுத்தது என்ன பண்ணோம், பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்து ஒவ்வொருத்தர் கிராமத்துக்கெல்லாம் போய் சொல்லி தருவேன். அந்த 100 நாள் வேலை நடந்ததில்ல, அங்கெல்லாம் போய் சொல்லி இதுவேன். அப்புறம் பசங்களையும் இப்போ திரும்பியும் கிளாஸுக்கு வர ஆரம்பிச்சிது. இப்போ ஸ்கூலுக்கு போய் சொல்லிட்டு இருந்தேன். காஞ்சி குளோபல் மெட்ரிகுலேஷனில் 10th படிக்கிற பசங்களுக்கு
சார் வந்து எனக்கு ஒரு நீங்கள் சொன்னீங்களா 41 நாள் எடுத்து பார்க்கலாம் வாங்கன்னு கொட்டாங்க. ஏன்னா எந்த ஸ்கூல்லையும் போட மாட்டேன்றாங்க. ஆனால் ஏற்கனவே எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு சொல்லி கொடுத்தேன். 2 மாதம் போனேன். 5th படிக்கிற பசங்களாம் அதான் மிஸ்லாம் சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் வரும்போது பசங்க அமைதியாக இருந்தாங்க, நீங்கள் அப்புறம் வரல, அதனால் பசங்க இப்போ பழையபடி ஆகிட்டாங்க. ஆனால் அதனோட ரிசல்ட்டு நல்லா தெரியுது மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் சொன்னேன், இன்னொரு வாட்டி கூப்பிட்டா வரேன், எனக்கு எங்கே வேணாலும் சொல்கிறதுக்கு நான் ரெடி, நீங்கள் தான் கூப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வாழ்க வளமுடன்.